ரிட்டர்ன் திருச்சி டு சென்னை. திருச்சி நல்லா சுற்றி பார்த்தாச்சு. 7:15 கிளம்புறேன். வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 310 ஆட் வரும் கிலோமீட்டர்ஸ். கிராண்ட் ஸ்டே கரெக்டாக இது மலைக்கோட்டை பக்கத்துலேயே இருக்குது. சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்தில். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினா வந்துடும். கார் பார்க்கிங் இல்லை இங்கே. ஸோ பஸ்ஸில் வரவங்க இங்கே ஸ்டே பண்ணலாம். காரில் வந்தால் மலைக்கோட்டை கிட்ட கொஞ்சம் பெய்டு பார்க்கிங்ஸ் இருக்குது. அங்கே வேணால் காரை போட்டுட்டு, ஆனால் நடந்தால் வரணும். கார் கிட்ட உள்ளலாம் வராது. காரில் எடுத்த உடனே ராங் ரூட் தான், வேறு வழி இல்லை. ரொம்ப தூரம் போகணும் யூட்டன் அடிக்க. பெட்ரோலெல்லாம் போட்டாச்சு. ஆல் செட் ஃபார் ரைட். வண்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியது தான். காஃபி டீ நடுவில் வேணும்னா ஒரு காஃபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கலாம். 5.5 மணி நேரம் ஆகும்னு காட்டுது. எப்படியும் ஒரு 6.5 மணி நேரம் ஆகிடும் பிரேக் எடுத்தோம்னா. பிரேக் எடுப்பேன். இதுதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், திருச்சியோட சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். பரவாயில்ல, இண்டிகேட்டர்லாம் போடுறாங்க. சாட்டர்டே ஸ்கூல்ஸ் இருக்கு போல. ஒரு ஏடா கூடமானா ஒரு 1 way 2 way வச்சிருக்காங்க. பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்ரீரங்கம். ரொம்ப ஊர்வசி, ரொம்ப ஃபேமஸ் தேட்டர் இங்கே திருச்சியில். பரவாயில்ல, திருச்சிக்குள்ள ஒரு 100 கிலோமீட்டர் டூ அண்ட் ஃப்ரோ இப்படி அப்படின்னு சுற்றிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு திருச்சியே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இது லாக்லாம் பண்ணலை. நேற்று 30 போனது மட்டும்தான் லாக் பண்ணேன். அவ்வளோ லாக் பண்ணல, ஜஸ்ட் ஒரு வீடியோவாக எடுத்தேன். இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணிடுறேன். எப்படியா இருந்தாலும் இது ஃபுல்லாக எடுக்க மாட்டேன். இது எப்படியும் எல்லாரும் பார்த்த ரோட்ஸ் தானே. இது காவேரி பாலம். இதுதான் இவங்க ஊர் பீச்சா. ஒரு 6 மணிக்கு மேலே இருந்து 9 மணி வரைக்கும் இங்கே வந்து பானிபூரி கடை அது இதுன்னு போடுறாங்க இந்த சைடில் லெஃப்டில். ஸோ எல்லாரும் இங்கே வந்து நின்றுட்டு அது தெரியுது ஸ்ரீரங்கம். ரெண்டுத்தையும் பாருங்கள். இந்த பக்கம் ஸ்ரீரங்கம், இப்படி கண்ணாடியில் பார்த்தா மலைக்கோட்டை. கண்ணாடி தெரியுதா? மலைக்கோட்டை. ஏன்னா இவர் பார்த்துக்கோங்க, ரெண்டுத்தையும் அட் டைமில் பார்த்துக்கலாம். இந்த ஸ்ரீரங்கம், இது அம்மா மண்டபம். முக்கொம்புல போய் பார்க்கும்போது தான் அந்த அகண்ட காவேரி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. இங்கேயே 2ஆ பிரிச்சுட்டாங்களே, அதனால அந்த அளவுக்கு தெரியல. எதுவும் பெருசாக தான் இருக்கு. நான் கூட ஒரு கோயில் சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கேன், அவ்வளோதான் ஸ்ரீரங்கம் நினைச்சேன். ஸ்ரீரங்கம் ரொம்ப பெருசு தான். அங்கே முக்கொம்புல அங்கே பிரிய ஆரம்பிக்குதுல்ல, அங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் இருக்கு. அதான் கல்யாணம் வரைக்கும் பெரிய ஏரியா தான் ஸ்ரீரங்கம். நல்ல சவுண்ட் ஸ்லீப் தான். உரமாக ரைட் போகிறோன்னா தூக்கமே வராது. அப்படி நீங்கள் அந்த ஃபீலே இல்லை. அது ஒரு வேளை நல்லா நேற்றுலாம் சுற்றினதால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று திருவண்ணை கோவில் போன காலையில் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கொம்பு வரைக்கும் போயிட்டு வந்தோம். இது கொள்ளிடம். காவேரியோட இந்த தண்ணி கொஞ்சம் பியூராக இருக்கு. கம்மியாக தான் வருது. அங்கேயே கம்மியாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முக்கொம்புல டென்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. டென்ட் கொள்ளிடத்தில் குளிக்கலாம். கொள்ளிடத்தில் அவ்வளோவா பெருசாக அந்த காலம் அந்த கலக்கிறது இல்லை. பட் ஆனால் காவேரியில் நல்லா கலந்துருது. ஸோ காவேரியில் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு திருச்சியில் இருக்க எந்த காவேரியிலே இறங்கிறாதீங்க. நேற்று தான் பார்த்தேன். திருச்சியோட மொத்த சிவெச் சிஸ்டமும் அங்கே கனெக்ட் ஆகிருக்கு. கொள்ளிடம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அது கூட எப்படியா இருந்தாலும் இந்த திருப்பூர் ரோடு சைடில் இருக்க சாயப்பற்ற அதோட தண்ணி கலந்துருவாங்க போல இருக்கு.
ஸோ நல்ல ஃப்ளோ இருக்கும்போது சில இடத்துங்களில் குளிக்கலாம். ஆனால் நல்ல ஃப்ளோ இருக்கும்போது நம்மளால ஏங்க முடியுமான்னு தெரியாது. அது ஒன்று இருக்கு. நார்மலாக தண்ணி இருக்கிற டைமில் அந்த கெமிக்கல்ஸ் இதுதான். ஸோ சுத்தமான தண்ணிலாம் கிடையாது. ஸோ கொள்ளிடம் கிராஸ் பண்ணியாச்சு. இந்த காவேரி கொள்ளிடமும் சோழா பீரியட்ல ஒரு பக்கா பேரியரா இருந்திருக்கு. வெளியில இருந்து வந்து யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இதுல தண்ணி போனா எப்படி யாரால கிராஸ் பண்ணி வர முடியும் சொல்லுங்க? எப்படி இந்தியாவுக்கு மேல ஹிமாச்சல் ஒரு ஒரு சேஃபான பார்டரோ. இந்த ரைட்ல இதுதான் அந்த லால்குடி போற ரோடு. அது ஒரு தடவை போயிருக்கேன். ஸ்ட்ரைட்டா போனா நேஷனல் ஹைவேஸ். ஸோ நேஷனல் ஹைவேஸ் வந்தாச்சு. ஒரு கோயில் இருக்கு, என்ன கோவில்னு தெரியல. ஓ இதுதான் சமயபுரம். ஓகே ஓகே. சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இது பெண்டிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இங்க ரைட் எடுத்தா சமயபுரம் போகலாம் போல. உள்ள போய் ரோட் அடிச்சு சமயபுரத்தை வெளியே பார்த்துட்டு வந்துடலாமா? சமயபுரம் டோல்கேட்டு நம்ம ஒரு டோல் ஃப்ரீ ரைட் தான். எல்லாரும் ஒரு மார்க்கமா தான் பார்ப்பாங்க. ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பாங்க. அதனால கழிக்கிறோம். ராட்னம் எல்லாமே இருக்கு. உள்ள கிட்ட ராட்னம் இது சுத்துறது எல்லாம் இருக்கு. அப்படியே நேரா போங்க. என்ன இருக்கு அந்த காலையில ஒரு தாத்தா மீசக்கார தாத்தா. ஆமா, அதே தம்பி ஃபீச்சர் வீடியோல சொன்னாரு. லைட்டா லென்ஸ் இப்படி திரும்புற மாதிரி தர்றான். கார்னர் ஃபுல்லா திரும்புவா இல்ல லென்ஸ் இந்த பக்கம் லென்ஸ் வரான். என்ன கொள்ளறது கரெக்டாக கறந்து வந்து போய்க்கலாம். வெளிச்சம் போகலாம். நேரம் போகலாம். நேரம் போகலாம்.
அதான் பழைய டைம், அதான் இடிஞ்சது. இங்கேருந்து எடுத்து 1 hour ஆயிடுச்சு. 8:15 இப்போ 7:15 இருக்கேன். 60 kilometers வந்திருக்கேன். பரவாயில்ல, 1 hour 60 kilometers. டோல்கேட்டு காலியாக இருக்குது சாட்டர்டே. பெரம்பலூர் மாவட்டம் எல்லை முடிவு அது தொழுதூர் அணைக்கட்டாங்க. தொழுதூர் அணைக்கட்டு தண்ணி வந்து பிளாக் பண்ணி நிறுத்திருக்காங்க. விருதாச்சலம், விழுப்புரம், சென்னை. விருதாச்சலம் ரைட் எடுத்தா விருதாச்சலம் போகலாம். லெஃப்ட்ல போய் கீழே வந்தான் கடலூர். இதுதான் ஆசனூர். இதுவே தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஹைவேஸ்ட்ல திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது. ஆனால் இங்கே இருந்தே உளுந்தூர்பேட்டை 15 கிலோமீட்டர்னா அப்போ இனிமேல் வரப்போகிறது தான் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. இதுக்கு முன்னாடி வந்த டோல்கேட் என்னன்னு தெரில. ஆமாம், நெட்டில் பார்த்தா தெரியும். 8:45 வண்டி வேகமாக போகிற மாதிரி டைம் வேகமாக போகுது போல இருக்கு. தெரியவே இல்லை டைம் போனது. 40 minutes ஓட்டி இருக்குன்றதே தெரியல. எனக்கு பைக்ல வரோம். நல்ல ஹோட்டலாம் சாப்பிட கிடைக்குன்னு பாக்குறேன். எங்க இருக்கிறதுன்னு தெரியல. லைட்டா கசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுந்தூர்பேட்டை சாப்பிடலாம். பெஸ்ட். இல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி வேற ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நச்சு நசிக்கிருக்காங்க. ஏதோ ஒரு பஸ்.
ஆக்சிடென்ட் தான். நைட்டு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணுறாங்க. ரைட்டு எடுத்துடலாமா வண்டியை? இங்கதான் லெஃப்ட் எடுத்தா நம்ம இப்ப எதுல போனோம்? உந்தூர்பேட்டை சேலம் அதுதான் அதுல போனோம். நம்ம இப்ப போறது சென்னை. நம்ம எப்படி போறோம் கீழே? கரெக்டா போறோம்னு தெரியலையே. ஒரு பின்னாடி ஒரு இதில் தான் வராரு. நல்லா பெருசா மேல ஒரு போர்டு வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சின்னோண்டு வச்சா எப்படி தெரியும்? இதை எடுத்தா சேலம் போலாம். ஓகே. திரும்ப சென்னைக்கு இப்படி போய் என்ன கிடையாது. ஏன் இப்படி போகுது ரோடு வளைஞ்சி வளைஞ்சி? சர்வீஸ் ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் இறங்காதான். நம்ம டிரைவர்ல எல்லாரும் சர்வீஸ் ரோடு ரெண்டு வரும்போது லெஃப்ட் கரண்டில் பாருங்க. சர்வீஸ் ரோட்ல இருந்து யாராவது வராங்க. வந்துட்டோம்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் ரோட்ல வெஹிக்கிள்ஸ் இருக்கும். சேலத்துல இருந்து வர வண்டிலாம் இருக்குமா? திருச்சில இருந்து வராங்க. சென்னை 199 கிலோமீட்டர் 200 எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடலாம்னு நினைச்சேன். லெஃப்ட்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இதுல எதாவது வந்து நிறுத்திடலாம். வண்டி கல்லுக்கு தர்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இடம் தான். பிரியாணி காலைல திறந்துருக்க மாட்டாங்க. பட்டுக்கோட்டை மிஸ் க்ளோஸ்டு இல்லை. நாட்டுக்கோழி சமையலாம். கோழி விருந்து, நாட்டுக்கோழி சமையல், தலப்பாக்கட்டி. கூப்பிடுறாரு. பட் நம்மளுக்கு வண்டி நிறுத்திட்டு வண்டி பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இல்லை ஒரு இடம் வேணும். சங்கீதாஸ் எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம விடுவோம் லோக்கல் கடை. பரவாயில்ல. இதை விட்டுட்டா வேற எங்கேயும் இருக்காதோ? ஹோட்டல்னு இல்லையே, பேத்திரி தான் இருக்கு. பார்க்கலாமா? கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வேற ஏதாவது பார்க்கலாம். இது அடிக்கடி வந்திருந்தா எங்க சாப்பிடலாம்னு தெரியும். சங்கீதாஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சங்கீதாஸ் ஆரிய பவன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி பைக்கை வெளியே விட்டுட்டு உள்ள போய் சாப்பிடுறேன். கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. 177 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 177னா ஒரு 3.5 hours ரீச் ஆயிடலாம். அங்கெல்லாம் மழை பெய்து போல இருக்கு. இங்க ஒன்றும் மழை ஆரம்பிக்கல, ஆனா வெயில் குறைஞ்சிருச்சு. கிளைமேட் ஒரு மாதிரி மாறி இருக்கு லைட்டா. மழை இல்லைன்னா லாக் பண்ணிட்டு ஜாலியா போகலாம்.
மழை இருந்தால் எல்லாத்தையும் போட்டுட்டு ரெயின் கவர்லாம் அதோட புழுக்கமாக இருக்கும். அதான் ஒரே பிரச்சனை. ஏன்னா பிரேக் அடிக்கிறீங்க, போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு லோக்கலா ஒரு கடையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. 2 பூரி ஒரு டீ. பூரி ஓகே, டீ ஒரு கேவலமான ஒரு டீ தான். இப்போ ஏன் ரெக்கார்ட் பண்ணாலும் எனக்கு திடீர்னு வண்டி ஓட்டும்போது ஒரு தாட் வந்துச்சு, இது பிலாசபியா இல்லை சைக்காலஜியா அப்படின்னு சொல்லி இந்த தாட்டை நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்போ நான் பைக்கில் இதுக்காக வந்துட்டு இருக்கேன். எதிரில் ஒரு 3 பைக்கர்ஸ் போயிருக்காங்க. அவங்க எனக்கு ஹேண்ட் சிக்னல் கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் சிக்னல். லைக் வரும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் வேற ஒரு மியூச்சுவல் கன்சர்ன், ஏதோ ஒரு ஒத்துமை இருக்கிற மாதிரி feel ஆகுது. இது ஏன்னு திங்க் பண்றப்போ, நான் சைக்கிளிங் கம்யூனிட்டியில இருந்திருக்கேன், இப்போ பைக் கம்யூனிட்டியில இருக்கேன். ஒன்று பார்த்தேன், இதுல என்னன்னா இது எதையுமே உங்களால இண்டிவிஜுவலா தனியா பண்ண முடியாது. சொல்லிக்கலாம் சேஃப், எனக்கு தேவையான எல்லாம் நான் வச்சிருக்கேன் எல்லாம் இருக்கு. நான் எதனா ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ், ரொம்ப ஹார்ட் சுச்சுவேஷன்ஸ்ல மற்றவங்களோட ஹெல்ப் தேவை. சைக்கிளிங்கா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, லைக் மெக்கானிக்கல் பிரேக் டவுன் சார், ஒரு பஞ்சரா இருந்தா கூட சரி, உள்ளுக்குள்ள கடைசியா ஒரு அன்சேஃப் ஃபீலிங் இருக்கு. பட் இந்த அன்சேஃப் ஃபீலிங் உறவில் நல்லதுன்னு தோணுது. இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நம்மள மாதிரி ஒரு ஃபெலோ ரைடர்ஸ் அவங்கள பார்க்கும்போது நம்ம அவங்க கூட ஒரு நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வர்றதில்ல. இது 2-3 தடவை உணர்ந்துருக்கேன். இப்போ நம்ம இதே கார்ல கூட ரைட் போகிறோம். பட் ஆனால் அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்லஸ் அண்ட் இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்ற சுச்சுவேஷன் தவிர, மற்றபடி ஈவன் பஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி இருக்கும், பஞ்சர் கிட்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கார்ல இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு குரூப்பாக தான் போவீங்க மோஸ்ட்லி கார்ல. அப்படி இருக்கும்போது மற்ற கார் ஓட்டுறவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் வர்றதில்லை. ஜென்ரலாக ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அங்கே நம்ம ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஈகோவோ, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அதை தான் நான் இந்த பைக்கிங் கம்யூனிட்டிலையும் சரி, சைக்கிளிங் கம்யூனிட்டிலையும் பார்க்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாரி டிரைவர்ஸ் அவங்களும் அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு ஒத்துமையா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் தனியா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டு அந்த மாதிரி போகும்போது ஒரு ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணும்போது அவங்களும் ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. நம்ம எப்போ இண்டிவிஜுவலா சஸ்டைனபிளா லைக் நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்ற நினைப்பு வரப்போ நம்ம சோசியல் லைஃப்ல இருந்து விலகி போயிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது, கார்ல போகும்போது ஒருத்தரோட ஒருத்தர் கை காட்டுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் செய்யறது கிடையாது. நம்ம பாட்டு கார்ல போவோம், யாராவது வந்து முன்ன கட் பண்ணா கோவப்படுவோம், சண்டை போடுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பட் ஆனா இது அந்த பைக்ல இல்லையே. இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த தாட்ஸா, இல்லை நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல.
பட் எனக்கு எது தோணுது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, யோசிச்சுட்டு. இன்னும் அஃபென்சிவ் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த ரோட்ல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. இதெல்லாம் தேவை. வெஜிடேரியன் வேணாம், நான்வெஜ் ஒரு பெஸ்ட் ஹோட்டல் இருக்கு. ஓ, இந்த அண்ணாச்சி மதியத்துக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அண்ணாச்சியில் சாப்பிடலாம். பிரியாணிலாம் நல்லா இருக்கும், குவான்டிட்டியும் நல்லா இருக்கும். குவான்டிட்டி, குவாலிட்டி, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எதையோ எடுத்து டப்புன்னு போட்டுறாங்க. ஹெச்ஆர் தூக்கிடுவாங்க இந்த மாதிரி பஸ்ஸில் இருந்து. நீங்க செஞ்சு ஓடுற வண்டியில இருந்து அந்த மாதிரிலாம் பின்னாடி வரவங்க பெட்ரோல். ஒரு வழியாக சென்னைக்குள்ளே வந்தாச்சு. சென்னை ஆஸ் யூஷுவல் வெல்கம்டு வித் டிராஃபிக் தான். நல்ல ஹெவி டிராஃபிக்கு, என்ன ரீசன்னே தெரில. அதுவும் மிட் டே இந்த டைமில் ஏன் டிராஃபிக்காக இருக்குன்னு தெரியல. அரௌண்ட் 12:15 வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ 7:15 ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஸோ 5 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இட் வாஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் ரைட். Thank you for watching our channel. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.